இன்னைக்கு நான் லீடர்ஷிப்பில் முக்கியமான ஒரு 4 ஸ்கில் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 4 ஸ்கில்லும் ரொம்ப முக்கியம். ஒரு லீடராக நீங்கள் உருவாகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஸ்கில், மேஜர் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். முதல் ஸ்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா கேப்சரிங். ரெண்டாவது ஸ்கில்லு ப்ரிடிக்ஷன். மூணாவது ஸ்கில்லு ப்ரிவென்டிவ் திங்கிங், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கணும். ஃபோர்த்து டிசிஷன் மேக்கிங், த ஆக்ஷன் பாயிண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். அப்போ ஒரு மேஜராக ஒரு 4 ஸ்கில் பற்றி இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். டேட்டா கேப்சரிங் ஸ்கில் உங்களுக்கு வேணும், ப்ரிடிக்ஷன் ஸ்கில் வேணும், ப்ரிவென்டிவ் ஸ்கில்ஸ் வேணும், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வேணும். டேட்டா கேப்சரிங் ஸ்கில் அப்படி என்னங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டாவை நீங்கள் கேதர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நாலேஜ்ஃபுல்லாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நியூஸ் கேதர் பண்ணுறீங்க, டேட்டா கேதர் பண்ணுறீங்க, டிபார்ட்மெண்ட்டோட பீப்புள்ஸோட அட்டிடியூட், பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறீங்க, அது மூலமாக உங்களுக்கு டேட்டா கேப்சர் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களோட ப்ரிடிக்ஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ப்ரிடிக்ஷன் ஸ்கில்னா என்ன? ஃபோர்சைட், முன்னோக்கி நம்ம திங்க் பண்ணுறது. நாளைக்கு இது நடக்க போகுது, நெக்ஸ்ட் வீக் இது நடக்க போகுது, இதனால ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது, இதிலிருந்து நம்ம ஒர்க் பண்ணணும் சேஃப்டியா, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்லு தான் ப்ரிடிக்ஷன் ஸ்கில்னு சொல்லுவோம். முன்னெச்சரிக்கையா பிரபுகேசி, ஒரு தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு, நாளைக்கு இது நடக்க போகுது, உலகத்துல இது நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அதுக்கு பேசிக்கே சயின்ஸ் தான். அந்த டேட்டா கேப்சரிங்கிற ஒரு ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ப்ரிடிக்ஷன் மூலமா நீங்க ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம். அடுத்த ஸ்கில்லு ப்ரிவென்டிவ் ஸ்கில்னு ஒரு ஸ்கில் சொல்லியிருக்கேன். மூணாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மூலமா நம்ம ஆல்ரெடி டேட்டா கேப்சர் பண்ணியிருக்கோம். ப்ரிடிக்ஷன் மூலமா நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையா என்னென்ன நடக்கலாம், என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெட்ட நடக்கும்னு நம்ம யூகிச்சிருக்கோம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மூலமா அதுக்குரிய செயல்பாடுகளையும், அதுக்குரிய டீமையும், அதுக்குரிய பர்சனையும் நாம டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ரிஸ்க் நமக்கு சீல்டா ஆயிடும். ரிஸ்க் சீல்டுன்னா என்னது, நமக்கு நடக்க வேண்டிய தப்பான விஷயங்கள் இல்லை ஒரு ஒரு நெகட்டிவ் ஒர்க்கு எதுவுமே நடக்காது. பாசிட்டிவாக அந்த ஒர்க்கை ஸ்மூத்தாக ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரைனிங் கோச் கொடுத்து ரைட் பீப்புளை அந்த இடத்துல டெலிகேட் பண்ணி அழகாக ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மூலமாக நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். அப்போ ப்ரிவென்டிவ் திங்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு முக்கியமானது என்ன, டேட்டா கேப்சரிங்கிறது அந்த ஃபவுண்டேஷன். அது மூலமாக நமக்கு இருக்க ப்ரிடிக்ஷன்கிற அந்த ஃபோர்சைட் ஸ்கில், ப்ரிவென்டிவ் அண்ட் மெஷர்ஸ் அண்ட் திங்கிங் ஸ்கில் மூலமாக நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணுவோம். கடைசியாக என்னன்னா, இதை செயல்படுத்தக்கூடிய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் ஒப்பீனியன் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் இல்லாமல் எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங்காக நீங்கள் எடுப்பீங்க. அப்போ யூ ஹாவ் த ரைட் டேட்டா. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அந்த டேட்டா கேப்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க, நிறைய நாள் நம்ம டேட்டா சேகரிச்சிருப்போம். அந்த டேட்டா சேகரிச்சிருக்க மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் டிசிஷன் மேக்கிங்கை பண்ணுவோம். ஸோ இந்த எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கும்போது இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் நம்ம செயல்படுத்தும் போது நமக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும், பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும், சக்ஸஸை நோக்கி நம்ம பயணிப்போம். நம்ம ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த டிசிஷன் மேக்கிங்கை நம்ம அதிகமாக செயல்படுத்துவோம். அப்போ டிசிஷன் மேக்கிங் எவிடன்ஸ் பேஸ்டு நம்ம செயல்படுத்துகிறோம், கரெக்டாக செயல்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது மேனேஜ்மெண்ட்டு இந்த 4 ஸ்கில் இருக்கவங்கள அங்கே ஒரு மேனேஜராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் சூப்பர்வைசராக நம்மளை ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் ஒரு 4 மேஜர் ஸ்கில்ஸை பற்றி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கில் டேட்டா கேப்சரிங் ஸ்கில்லு. அது மூலமாக நீங்கள் பேசிக் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய டேட்டா கேப்சர் பண்ணுவீங்க. கூட ஒர்க் பண்ணுற கோலீக்ஸ் எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது, அவங்க எங்கே ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறது டேட்டா கேப்சரிங் மூலமாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ப்ரிடிக்ஷன் மூலமாக என்ன நிகழ்வு நடக்க போகுது, என்ன கெட்டது வரப்போகுது, என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத நீங்கள் யூகிக்க முடியும். யூகிச்சு இமேஜினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அதை தடுக்கக்கூடியது, அது நல்லதாக இருந்தால் நடக்கட்டும்னு விடுவீங்க, கெட்டதாக இருந்தால் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரோஆக்டிவ்லி நம்ம திங்க் பண்ணுவோம், எப்படி செயல்படுவோங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க.
அடுத்தது முக்கியமான ஸ்கில் டிசிஷன் மேக்கிங். எவிடன்ஸ் பேஸ்டு நம்ம டிசிஷன் மேக் பண்ணுவோம். அப்போ டேட்டா நம்மகிட்ட பக்காவாக இருக்குது, நம்ம இன்ட்யூஷன் ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம அப்சர்வேஷன் பேஸ்டு வந்து நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அப்போ இந்த 4 ஸ்கில் வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு முக்கியமான ஸ்கில்ல ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிள் ஒரு ஸ்கில்லாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நான். அதனால இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. 4 ஸ்கில் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். டேட்டா கேப்சர், ப்ரிடிக்ஷன், ப்ரிவென்டிவ் அண்ட் டிசிஷன் மேக்கிங். 4 ஸ்கில் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஆல்.